புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் மீண்டும் பணி வழங்க கோரி போராடிய பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். போலீசார் தடியடி மேற்கொண்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். புதுச்சேரி 2015ஆம் ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் அப்போது நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் நடைமுறைகளை கண்டித்து அவர்களை நீக்கியது. இவர்கள் பல ஆண்டு காலமாக தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஒரு சிலருக்கு பணி வழங்கப்பட்டது. அவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. மேலும் சட்டப்பேரவை அறிவித்தபடி தங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பணி வழங்க வேண்டும் மற்றும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என போராடி வந்த நிலையில் இன்று அவர்கள் வெங்கட சுப்பா செட்டி அழகு அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முதலமைச்சர் அந்த பகுதியாக வந்தபோது அவர் காரை மறிக்க முயற்சித்த போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அவர்களை கலைக்க முயற்சித்த போது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆனால் அந்த தள்ளுமுள்ளு போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அவர்களை கூட்டத்தை கலைக்கும் வகையில் போலீசார் அவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். தொடர்ந்து அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சிலர் அங்கே கீழே விழுந்ததால் ரத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் சிறிது நேரம் கலவரம் போன்றது போல காட்சியளித்தது. உடனடியாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் அந்த போலீசார் அங்கே கலைக்க வேண்டனர். இதனால் அந்த போலீஸ் தடியடி ஏற்படுத்தும் சூழல் ஏற்பட்டது. தற்போது அவர்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று விட்டு வருகின்றனர். காயப்பட்ட அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.